உண்மையா இந்த கட்சித்தீவு யாருக்கு சொந்தம்? வரலாற்று சான்றுகள் இது யாரோடதுன்னு சொல்லுது? இலங்கையிடம் கட்சித்தீவு எப்படி போச்சு? இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த வீடியோவில் பார்ப்போம். இது சதுரங்க மீடியா வழங்கும் அறிந்தும் அறியாமலும். கட்சித்தீவு தொடர்பாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை RIT தாக்கல் செஞ்சிருக்கிறாரு. அதுல இந்தியா இலங்கை இடையிலான உறவுகளை பேணுவதற்கு 1974 ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டுச்சு. அப்போது ஆட்சி அமைத்திருந்த இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் அரசு 1603 ஏக்கர் கொண்ட கட்சித்தீவு நிலத்தை இலங்கைக்கு வழங்குச்சு. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்துல காங்கிரஸை நோக்கி கட்சித்தீவு தொடர்பான பிரச்சனையை எழுப்பினாரு. இந்த மாதத்துல நாடாளுமன்ற தேர்தல் வரவிருக்கும் நிலையில இந்த தீவு பிரச்சனைய மீண்டும் எழுப்பி திராவிட கட்சிகளின் வாக்குகளை பெற முயற்சிக்கிறாங்க. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இருக்கும் ராமேஸ்வரத்துக்கு அருகில இருக்கிற கட்சித்தீவு நெய்தல் நிலத்துக்குரிய ஊர்களும் சிப்பிகளும் சிறு பற்றைகளும் நிறைந்துள்ள இந்த கட்சித்தீவின் விசாலம் 163 ஏக்கர்கள் ஆகும். இந்தியாவின் ராமநாதபுரத்திலிருந்து 10 கிலோமீட்டர்ல கட்சித்தீவு அமைஞ்சிருக்குது. வரலாற்றுல எந்த காலகட்டத்திலயும் மக்கள் வசிக்காத இந்த தீவு 17ஆம் நூற்றாண்டுல ராமநாதபுரம் சேதுபதி மன்னருக்கு சொந்தமா இருக்கு. 1622ஆம் ஆண்டு ராமநாதபுரம் சமஸ்தானத்தை ஆண்ட சேதுபதி மன்னரால வெளியிடப்பட்ட செப்பு பட்டியத்துல கட்சித்தீவையும் தாண்டி இலங்கையின் தலைமன்னார் கடல் பரப்பு வர ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தம் அப்படின்னு குறிப்பிட்டு இருக்கு. 1822ஆம் ஆண்டு ஆங்கிலேய கிழக்கிந்தியா கம்பெனி ராமநாதபுரம் சமஸ்தானத்தோட ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டுச்சு. அதன்படி கட்சித்தீவு உட்பட ராமநாதபுரம் சமஸ்தானத்திற்கு உட்பட்ட நிலப்பரப்பை ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தி கொள்ள உரிமை வழங்கப்பட்டுச்சு. 1958ஆம் ஆண்டு கம்பெனியின் ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. இங்கிலாந்து ராணியின் ஆட்சியின் கீழே இந்தியா கொண்டு வரப்பட்ட போது கட்சித்தீவு ராமநாதபுரம் சமஸ்தானத்துக்கு சொந்தம் அப்படின்னு எழுத்துப்பூர்வமாகவும் உறுதி செய்யப்பட்டுச்சு. 1880கள்ல சேதுபதி மன்னருக்கு சொந்தமான கட்சித்தீவு மதுரை மாவட்ட அரசியரால் கிளிஞ்சல்கள் சேகரிப்பதற்காக அப்துல் காதர் மரைக்காயர், முத்துச்சாமி பிள்ளை ஆகியோருக்கு குத்தகைக்கு விடப்பட்டதுக்கான ஆவணங்கள் இருக்குது. ஆங்கிலேயருக்கு பின்னாடி இலங்கையை ஆண்ட போர்ச்சுகீஸ்களும் டச்சுக்காரர்களும் வெளியிட்ட இலங்கையின் வரைபடத்திலையும் கட்சித்தீவு இடம்பெறவில்லை. இந்த மாதிரி வரலாற்றின் எந்த சந்தர்ப்பத்திலையும் இலங்கையின் நிலப்பரப்போடு இணைக்கப்படாத கட்சித்தீவிற்கு 1921ஆம் ஆண்டு முதல் முறையாக இலங்கை அரசு சொந்தம் கொண்டாடுச்சு. அன்று தொடங்கி இந்தியா இலங்கை இடையில கட்சித்தீவு யாருக்கும் சொந்தம் அப்படிங்கிற பிரச்சனை அவ்வப்போது தலையெடுத்தாலும் நடைமுறையில் கட்சித்தீவு இரு நாட்டு மீனவர்களும் பொதுவாகவே பயன்படுத்தி வந்தாங்க. 1921ஆம் ஆண்டு கட்சித்தீவின் உரிமம் தொடர்பான சிக்கல்கள் எழுந்தபோது இரண்டு நாட்டு அரசுக்கும் இடையில பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுச்சு. ஆனா இரண்டு நாட்களும் ஒரு முடிவுக்கு வர முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் இரண்டாம் உலக போர் மகாயுத்த காலகட்டத்துல பீரங்கி தளமாக இலங்கை அரசால கட்சித்தீவு பயன்படுத்தப்பட்டுச்சு. 1949ல இந்த தீவை கடற்படை பயிற்சி தளமாக பயன்படுத்த போவதாக இந்தியா அறிவிச்சது. அதற்கு இலங்கை கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சது. அரசியல்ல நிகழும் மாற்றங்கள் அவ்வப்போது நிலங்களையும் அதன் நிர்வாக எல்லைகளையும் மாற்றி அமைக்கும் அப்படிங்கிறதுக்கு கட்சித்தீவு சிறந்த உதாரணம். இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவின் பிரதமராக இருந்தபோது 1972ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில யுத்தம் நிகழ்ந்துச்சு. அந்த கால பகுதியில இந்தியாவின் அண்டை நாடாக இருந்த இலங்கை பாகிஸ்தானுக்கு நேசக்கரம் நீட்டுச்சு. யுத்தத்தில் ஈடுபட்டு இருந்த பாகிஸ்தான் விமானங்கள் இலங்கையில தரை இறங்குவதற்கும் எரிபொருளை நிரப்பிக் கொள்வதற்கும் இலங்கை அரசு அனுமதிச்சது. இந்த நிலையில ஒரு புறத்துல இந்தியாவும் மறுபுறத்துல இலங்கை, பாகிஸ்தான், சீனா ஆகிய நாடுகளும் எதிரணியில நின்றாங்க. இலங்கையின் இத்தகைய செயல்பாடு இந்தியாவின் பிராந்திய அரசியல் பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிற அச்சம் இந்தியாவுக்கு எழுந்துச்சு. அதனால தன்னுடைய நிர்வாகத்தின் கீழுள்ள கட்சித்தீவை இலங்கைக்கு வழங்கி இலங்கையுடன் உறவு பேண விரும்பியது. இந்த பின்னணியில அப்போது இருந்த இந்திய பிரதமர் இந்திரா காந்திக்கும் இலங்கை பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டார நாயகாவிற்கும் இடையில 1974ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 6ஆம் தேதி திகதி ஒப்பந்தம் கையெழுத்தாச்சு. கட்சித்தீவு இலங்கையின் வசமாச்சு.
ஆனாலும் இந்தியாவின் தமிழ்நாடு மீனவர்கள் வலிமை போற்றும் கச்சித்தீவு அண்டிய பகுதிகளின் மீன் பிடிப்பதற்கும் தீவில் தனது வலைகளை உலர்த்தி இளைப்பாறுவதற்கும் அனுமதி வழங்கப்பட்டுச்சு. பிற்காலத்துல இலங்கையில் ஏற்பட்ட யுத்த நிலைமைகள் இந்த நிலையை மாற்றி அமைச்சது. 1983ல ஜெயவர்தகன் ஆட்சி காலத்துல கடல் வரிய எல்லை பாதுகாப்பு சட்டத்தின் காவலிய எல்லை பிரகடனம் செய்யப்பட்டுச்சு. தொடர்ந்து 1985லயும் 1993லயும் இலங்கை அரசு கடல் வலய தடை சட்டங்களை ஏற்படுத்துச்சு. இதனால இரண்டு நாட்டு மீனவர்களும் தொழில் வளத்துல பாதிப்புகளை சந்திச்சாங்க. எல்லை கடந்து பயணித்த இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையால விரட்டி அடிக்கப்பட்டாங்க. மரணங்களும் நிகழ்ந்துச்சு. இவை தமிழ்நாட்டின் சட்டசபையில விவாதங்களை தோற்றுவித்துச்சு. மக்கள் ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தினாங்க. ஆனா இந்திய மத்திய அரசின் வெளியுறவு கொள்கைகள்லயும் பிரகாரனும் கச்சித்தீவின் உரிமத்தில் எந்த மாற்றங்களும் நிகழ்த்தவில்லை. இலங்கையின் கையில கச்சித்தீவு இருந்தாலும் எல்லை தாண்டுகிற இரண்டு நாட்டு மீனவர்களும் சிறைப்படுகிற ஆவணம் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்குது. இலங்கையை பொறுத்தவரை அதோட வடக்கு மற்றும் வடமேற்கு கடற்பரப்பில் இந்தியாவிற்கு இடையில எல்லைகள் வேறுபட்ட இயல்பை கொண்டு காணப்படுகிறது. ஆரம்பத்துல ஆட்புல எல்லைகள் 3 மைல்களாகவும் அதுக்கப்புறம் 6 மைல்களாகவும் இருந்தபோது பிரச்சனைகள் எதுவுமே வரல. அதுக்கப்புறம் 12 மைல்களாகவும் 24 மைல்களாகவும் மாற்றிய போதுதான் குறைவாக இருந்த பாக்கு நீரிணையில் இவ்வெல்லைகளோடு ஒன்றின் மேல் ஒன்றாக மேற்படியும் நிலை எழுந்துச்சு. இதனால அகல நெடுங்கோடுகளின் அடிப்படையில் இலங்கை இந்தியா கடலோர எல்லைகள் வகுக்கப்பட்டுச்சு. 1974ல பாக்கு நீரிலை வரையிலும் 1976ல மன்னார் வங்காள விரிகுடா கடற்பரப்பிலும் எல்லைகள் வரைவதற்கான ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுச்சு. மனிதர்களின் சுவடுகளே இல்லாத இந்த கச்சித்தீவு புவியியல் மற்றும் பொருளாதார ரீதியில முதன்மையானது. கச்சித்தீவு அண்டிய கடலில் காணப்படுகிற பவளப்பாறைகள் மீன்களின் இனப்பெருக்கத்தை தூண்டுது. இதனால மீன்வளம் நிறைந்த பகுதியாக இருக்குது இந்த தீவு. தவிர இலங்கை இந்திய மக்களை கலாச்சார ரீதியாக பிணைக்கும் இன்னும் ஒரு விஷயமாக இருக்குது இங்குள்ள அந்தோணியாரின் ஆலயம். இந்த ஆலயம் 1913ல நிறுவப்பட்டுச்சு. கச்சித்தீவின் மீதான ஆதிக்க போட்டிகள் நிலவி வருகிற போதும் வருடம் ஒரு முறை நடைபெறுகிற அந்தோணியார் ஆலய பெருவிழாவில் 2 நாட்டு மக்களும் கலந்து கொண்டு வழிபாடுகளை நிகழ்த்தி செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுச்சு. 2023 ஆண்டுக்கான கச்சித்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளரது ஒருங்கிணைப்புல யாழ்ப்பாண ஆயர் இல்லம், இலங்கை கடற்படை நெடுந்தீவு பிரதேச செயலகம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட சகல திலை களங்களின் ஒத்துழைப்புடன் மார்ச் 3 மற்றும் 4 தேதிகள்ல நடைபெறும். யுத்தத்தின் சத்தங்கள் ஓய்ந்த நிலையில பிரார்த்தனைகள் ஓங்கி ஒலிப்பது என்பது 2 நிலத்திற்கும் உவப்பான ஒன்றுதான். ஒரு பக்கம் இந்திரா காந்தி தற்பெருமைக்கும் சுயநலத்துக்கும் கச்சித்தீவை இலங்கைக்கு தர வந்து கொடுத்துட்டாங்கன்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் இந்தியாவோட நலன் கருதி கொடுத்துதான் இன்னொரு தரப்பு சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் கச்சித்தீவு நம் தமிழ் மண்ணுக்கு சொந்தமான ஒண்ணு. இத இலங்கைக்கு கொடுத்ததோட விளைவு நம்ம தமிழக மீனவர்கள் தினமும் பட்டுட்டு இருக்க துயரம்தான். இந்த அரசியல் கட்சிகள் அவங்களோட சுயலாபத்துக்கு மாத்தி மாத்தி குறை சொல்வதை விட்டுவிட்டு தமிழக மக்கள் மற்றும் மீனவ குடும்பத்தையும் கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கைகளை எடுத்து அவர்களை காப்பது நமது கடமையாகும். இதனை எந்த அரசியல் கட்சிகளும் நடைமுறைப்படுத்தினாலும் அதை தமிழக மக்களும் இந்திய மக்களும் வரவேற்பாங்க. இப்ப இருக்க அரசியல் சூழல்ல கச்சித்தீவு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்திருக்குது. வரவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்ல வெற்றி பெறும் அரசியல் கட்சிக்கு இந்த கச்சித்தீவு பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டுங்கிறது சதுரங்க மீடியா சார்பிலையும் மற்ற தமிழக மீனவர்கள் சார்பிலையும் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய அறிந்தும் அறியாமலும்.